பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, சின்னதாக ஒரு செய்தி. அநேக நேரத்தில் நம்மளுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறதுனே மறந்துட்டு நம்ம நிறைய காரியங்களை தப்பிதமாக நம்ம அறிக்கையிட்டுறோம். குறிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலே என்னால் இந்த படிப்பை படித்து முடிக்க முடியாது, என்னால் இந்த வேலையை செய்து முடிக்க முடியாது, என்னால் இந்த குடும்பத்தை கட்ட முடியாது, என்னால் இந்த கடனை கட்டி முடிக்க முடியாது, என்னால் இந்த ப்ராஜெக்டை நிறைவேற்றி முடிக்க முடியாது, என்னால் இது முடியாது, என்னால் அது முடியாது, என்னால் இது முடியுமோ அப்படின்ற அவிசுவாசமும் நம்முடைய இருதயத்திலேயே நம்முடைய வார்த்தையிலே வந்துடுது. நான் இன்றைக்கி ஒரு காரியம் உங்களை பார்த்து பேசுகிறேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நமக்காக நம்பாத பட்சத்தில் வேறு யார் நமக்காக நம்ப போகிறா? நம்ம ஆண்டவர் நமக்காக செய்வார்னு நம்ம விசுவாசிக்காமல் வேறு யார் நம்மளுடைய சார்பில் நமக்காக விசுவாசிக்க போகிறா? இந்த கேள்வியை எப்பயாவது கேட்டிருக்கிறீங்களா? இனி நம்ம மாற்றி யோசிப்போம். ஆமாம், என்னால் முடியாது, என்னால் ஒன்றி முடியாது, ஆனால் ஆண்டவருடைய பட்சத்தில் இருந்தால் எல்லாம் என்னால் கூடும். என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்னால் எல்லாம் முடியும். என் ஆண்டவர் எனக்காக செய்யவார், எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதனால் இந்த காரியத்தில் நான் கை வைக்கிறேன். இனிமேல் இப்படி ஒரு விசுவாசத்தில் மூவ் பண்ணும்போது கர்த்தருடைய கரம் நம்மளுடைய வாழ்வில் இருக்கிறத நம்ம காணலாம். கர்த்தருடைய நடத்துதல் நம்ம வாழ்வில் இருக்கிறதும் நம்ம காணலாம். இனிமேல் பாரத்தை தூக்கி எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே போடுவோம். நம்ம வேலை ஜஸ்ட் அதை கடந்து போகிறது தான். காட் பிளஸ் யூ ஆல்.